சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஒரு 15 days பிஃபோர் பிரபு ப்ரோ கிட்ட வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலியில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. ஸோ எதுக்காக இந்த ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பிரபு ப்ரோ எப்படி தெரியும் அப்படின்றதும் அப்படின்றதும் இருக்குது. அண்ட் வந்து எங்களோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். எதுக்காக பிரபு ப்ரோ கிட்ட பப்பி வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி தான். ஒரு 1 month பிஃபோர் வந்து சென்னையில் வந்து ஒரு பையர் கிட்ட வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டை வாங்கியிருந்தோம். ஸோ அவங்க வந்து 42 days நாங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கியிருந்தோம். அவங்க வந்து டிவார்மிங்கும் பண்ணல அண்ட் வந்து வேக்சினேஷனும் போடல. ஸோ வந்து அவங்க பைக் கொடுக்குறப்ப டிவார்மிங்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம், வேக்சின் மட்டும் போடல, நீங்கள் போட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்து இம்மிடியேட்டாக வந்து வேக்சின் போட்டோம் டாக்டர்கிட்ட காட்டி. ஸோ வேக்சின் போட்டு 2 daysலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஷனில் வந்து ஒரே புழுவாக இருந்துச்சு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி டிவார்மிங் பண்ணிங்களா இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை நான் வாங்கின இடத்துல பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இல்லை டிவார்மிங் பண்ணல. ஸோ வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த மோஷன் வரப்போ வந்து மோஷனில் பார்த்தோம்னா அப்படியே வார்ம்ஸ் வந்து உயிரோட நெளிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து தான் நாங்கள் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். ஸோ டிவார்மிங் பண்ணலை. ஸோ நாங்கள் வேக்சினேஷன் போட்டதுனால டிவார்மிங்கும் கொடுக்க முடியல இமீடியட்டாக, ஏன்னா பப்பி வந்து ரொம்ப டல்லாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து லூஸ் மோஷன் ஆச்சு, பப்பி சரியாக ஃபீடே பண்ணல. அப்படியே வந்து ஒரு 3 days 4 days 5 days ஆச்சு. ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட போனோம். அவங்க வந்து சம் மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, பட் எதுவுமே வந்து சரியாக ஒர்க் ஆகலை பப்பிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரபு ப்ரோ கான்டாக்ட் வந்து கிடச்சிது. ஸோ பிரபு ப்ரோ கால் பண்ணி கேட்டோம். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து எந்த விதமான கைடன்ஸ் கொடுக்கணுன்ற எந்த ஒரு நீடுமே கிடையாது, பட் வந்து எங்களுக்கு கைட் பண்ணார். ஸோ இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ்லாம் சொல்லி கைட் பண்ணார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பண்ணோம். பப்பியும் ரெக்கவரி ஆச்சு, நல்லாவே ஹெல்த்தியாக இருந்தான், ஜாலியாக இருந்தான். நல்லா ஃபுட் அப்போ தான் எடுக்க ஆரம்பித்தான், நல்லா பெட்டர் ஆகிட்டே வந்தான். பட் என்ன அப்படின்னா மோஷன் வந்து லூஸ் மோஷன் நின்று நார்மலாக வந்ததுக்கப்புறம் டிவார்மிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை டிவார்மிங் கரெக்டாக மோஷன்லாம் ப்ராப்பராக எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டிவார்மிங் கொடுத்தோம். என்ன ஆச்சுன்னா அந்த டியூரேஷனில் ஒரு 10-15 days டியூரேஷனுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இவங்க ஆல்ரெடி பப்பி சேல் பண்ண இடத்துல டிவார்மிங் கொடுக்காததுனால வார்ம்ஸ் வந்து ஓவராக ஃபார்ம் ஆயிடுச்சு ஸ்டொமக்கில். ஸோ வந்து நாங்கள் டிவார்மிங் கொடுத்த உடனே அந்த வார்ம்ஸ்னால வந்து உள்ள கேஸ் மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி பப்பியால் சர்வே பண்ண முடியல, இறந்துருச்சு. ஸோ வந்து எங்களுக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த பப்பிக்கு கைடன்ஸ் கொடுக்கணும்னு எந்த ஒரு நீடுமே பிரபு ப்ரோக்கு இல்லை. பட் வந்து அவ்வளோ கேர் பண்ணி அந்த மெடிசன்ஸ்லாம் சொல்லி இமீடியட்டாக சொல்லி நாங்கள் வந்து ஒரு 11-11:30க்கு வந்து பிஎம்க்கு வந்து கால் பண்ணும்போது கூட ரெஸ்பான்ஸ் பண்ணி கைட் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். ஸோ நாங்கள் அவர்கிட்ட பேசணும், நானும் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்குது ப்ரோ, இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி பப்பி சேல் பண்ணுறேன், இந்த மாதிரி நாங்கள் ப்ரீட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இமீடியட்டாக வந்து அவர்கிட்ட ஒரு பப்பி புக் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் கன்சல்ட் பண்ணி நாங்கள் இமீடியட்டாக வந்து புக் பண்ணோம். ஸோ புக் பண்ணி இன்னைக்கு வந்திருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து சென்னையில் வாங்கின பப்பி வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் வந்து ஒரு 1.5 kg தான் இருந்தால் அவ்வளோ லேஸாக இருக்கும், ஒரு டாய்ஸ் தூக்குற மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த பப்பி நான் என்ன சொல்கிறேனே தெரியல, அரௌண்ட் வந்து 3.5 to 4 kg இருப்பான். ஆல்மோஸ்ட் மினி பாண்டா தான் இவன். நீங்கள் பாருங்கள், ஆல்மோஸ்ட் மினி பாண்டா தான், தூங்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், பப்பி அவ்வளோ க்யூட்டாக இருக்கான், எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ ஜாலியாக இருக்கான், செம்மையாக ப்ளே பண்ணுறான். ஆக்சுவலாக ஸ்லீப்பிங் டைமில் இருக்காரு, ஒரே விளையாடிட்டு இருந்தார், இப்போ தான் படுத்திருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக தேங்க்ஸ் வந்து பிரபுவுக்கு நாங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னா வந்து அந்த பப்பி கொடுத்த கைடன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்போ இந்த பப்பி வந்ததாகட்டும், ரெண்டுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து தேங்க்யூ பிரபு ப்ரோ. ஸோ உங்களுடைய பெஸ்ட்டு சர்வீஸ் வந்து என்ன மாதிரி இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ.